ஆடுகள் நடுவில் நீங்கள் செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 109 படி வசனத்தை மறக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 110 படி வழிகளை விட்டு வழி தவறாதீங்க. 108 படி உற்சாக பலி செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் ஆமென் தீபம் வெளிச்சம், கையில் இருக்கிற டார்ச் லைட் மாதிரி வேத வசனம். இதை வச்சு பாஸ்டர் பக்கம்தானே தெரியுது, அது போதும். என் ஒரு அடி மாத்திரம் என் முன்னால் காட்டுறேன். ஒன் ஸ்டெப் அட் எ டைம் லார்ட், ஐ வில் ஃபாலோ wherever you leads me Lord. சுற்றித் திரிந்தேன் உலகம் முழுவதும், நிம்மதி தேடி அலைந்தேன் உலகிலே. உற்றும் உறவும் சூழ்ந்து சிரித்தும், தனிமையை உணர்ந்தேன் நிம்மதி இல்லையே. நான் சொல்வதை கேள், நிம்மதி பொருளில் இல்லையே. நான் சொல்வதை கேள், நிம்மதி மனுஷரில் இல்லையே. நான் சொல்வதை கேள், உலகில் செல்வம் சேர்த்தாலும் மறித்தால் ஒன்றுமே இல்லையே. நிம்மதி எங்குண்டு என்னை கேள் சொல்கிறேன், நிம்மதி இயேசுவின் சந்நிதியில் மட்டுமே. நிம்மதி எங்குண்டு என்னை கேள் சொல்கிறேன், நிம்மதி இயேசுவின் சந்நிதியில் மட்டுமே. நிம்மதி இல்லாமல் நீ எங்கே போகிறாய்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 14வது பாகம், 14வது எழுத்து என்ன எழுத்து? நூன். நூன் நூன். அப்போ நூன் அப்படின்னு சொன்னால் பாடுகளிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் மகிமை, துன்பத்திலிருந்து மகிழ்ச்சி, பாடுகளிலிருந்து பாடல்கள். அப்போ அந்த அந்த இது சொல்லப்பட்டு இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு வளர்ந்து வரும் செடி போல இருக்குமா. அந்த 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 நூன் அப்படிங்கிறதான அந்த எழுத்து வளர்ந்து வரும் செடி போல. அதாவது எதிர்நீச்சல் போடுகிறதான மீனை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சஃபரிங் டு குளோரிஃபிகேஷன். இயேசு கிறிஸ்துவனுடைய வெள்ளிக்கிழமை மரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வெற்றி, உயிர்த்தெழுதல். வெள்ளிக்கிழமை பாடுகள், 3வது நாள் ஆமென் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதல். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் இந்த வசனம், இந்த நூன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைன்னா அது வந்து இப்போ இது வந்து 14வது வார்த்தை இது பண்ணாலும் இந்த நூன்கிற வார்த்தை எப்படி நம்ம தமிழில் ஊன்னா ஒரு நம்பரு, ஆன்னா ஒரு நம்பரு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஆமாம், நூன் அப்படிங்கிறதான இந்த வார்த்தைக்கு உள்ளதான நம்பர் வந்து 50 தான். இது வந்து ஆண்டவர் நம்ம ரெஸ்டோர் பண்ணுகிறார், புதுப்பிக்கிறார். ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிற தேவன், நம்மை புதுப்பிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நம்மை புதுப்பிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை புதுப்பிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ எங்கே எந்த சூழ்நிலை இருக்கிறவன் சொல்கிறான் தெரியுமா? இருளான சூழலில், இருட்டுக்குள்ளே வாழ்கிறவன். இருளான சூழல், ஒரு ஒரு கும் இருட்டு. அந்த நேரத்தில் அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, என் காலுக்கு உம்முடைய வசனம் தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். முழுசும் இருட்டு, கார் இருள். ஆனால் என் பாதைக்கு, என் காலுக்கு கீழே பார்க்குறேன், எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது.
ஒரு டார்ச் லைட் தெரியுது, அடுத்து நான் எந்த இடத்துல கால் வைக்கணும்னு ஒரு மிஷினரி ஒருத்தர் கதை ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய சாட்சி என்னவா இருந்தால், ஒரு சமயம் பெரிய காட்டு, ஒரு ராத்திரி இரவு நேரம் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யுது அப்படி, அப்போ முடிஞ்சு லேசாக தூறலோடு இருக்குது. ஆமாம், காட்டாறு வெள்ளம் அப்படி ஓடுது, சலசலன்னு ஓடுது. ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, அதாவது வெள்ளம் அடிச்சுட்டு போல் தண்ணி ஓடுது, காட்டாற்றில் தண்ணி ஓடுது, பாறைகள் நிறைந்த இடம். அவன் போகிறாரு, வெளிச்சம் ஒன்றும் தெரியல, ஏன்னா இந்த மேகம் மேகம் இருக்கிறதுனால. அப்போ தாண்டி போகணும்னு நினைக்கும் போது என்ன செய்து ஜெபித்த போது, அதுக்கு அடுத்து எந்த பாறையில் கால் வைக்கணும்னு அந்த பாறையில் வெளிச்சம் அடிக்குமா அதில் கால் வைப்பாராம். அதுக்கு அடுத்து எந்த பாறையில் கால் வைக்கணுமோ அங்கே ஒரு வெளிச்சம் வருமா. அதை நான் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை ஒரு மின்னல் அடித்து அந்த வெளிச்சம் அந்த பாறையை காமிச்சதோ, அல்லது ஆண்டவர் தம்முடைய தெய்வீக கிருபையினாலே, ஆமாம் ஸ்தோத்திரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை அந்த வெளிச்சத்தை காண செய்தாரோ, அது ஆண்டவர், அது அந்த நேரம் தண்ணீர் வற்றி பாறை கண்ணுக்கு தெரிஞ்சதோ, ஏதோ ஒன்று நடந்து அடுத்தடுத்த பாறையில் கால் வைப்பதற்கு கர்த்தர் அழகாக நடத்தினார். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன்ப்பா, ஏன்னா அதுதான் பாதைக்கு வெளிச்சமும் தீபமாக இருக்குது. அது என்ன, நான் இப்போ இந்த இருளான இடத்துல இருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய வெளிச்சம், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைக்கிற அவர் என்னை 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 ஒவ்வொரு படிப்படியாக என்னை கொண்டு வருகிறார். நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். தீர்மானத்தை பாருங்களேன். முதல்ல ஆண்டவர் எப்படி இருக்குது, வசனம் என்னவா இருக்குதுன்னு சொன்னார், தீர்மானத்தை சொல்கிறார். நான் நிறைவேற்றுவேன், காத்து நடப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறேன், அப்படியே செய்வேன், வசனத்தின்படி நடப்பேன். ஞான ஸ்நானத்தை தண்ணிக்குள்ளே தான் சொல்கிறோம், வேத வசனத்தின்படி நடப்பேன். 106வது வசனம் சொல்லிட்டு, ஏன் 107 சொல்கிறேன், மிகவும் உபத்திரப்படுறேன், சூழ்நிலை சொல்கிறேன், உபத்திரப்படுறேன். மனுஷர்களால் உபத்திரவம், சூழ்நிலைகளால் உபத்திரவம். கர்த்தாவின் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவின் வாயின் உற்சாகப்படைகளை அங்கீகரித்து நியாயங்கள் எனக்கு போதித்தருள். இந்த சூழல்லையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த சூழல்லையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையும் சாதாரண பலி செலுத்தலை, உற்சாக பலிகளை செலுத்துகிறார். சொல்லிட்டு சொல்ல, என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்குது, எப்போ சாவன்னு எனக்கு தெரியாது, எப்போதும் என் கையில் இருக்குது, ஆனால் வேதத்தை மறக்க மாட்டேப்பா. எனக்கு எப்போ, அதாவது மரணம் எனக்கு ஒரு அடி தூரம்தான். தாவீது பார்த்துருக்கேன், ஒரு அடி தூரம். எப்போ வருவான், என்றாவது ஒரு நாள் என் பிராணன் இந்த சவுல் கையில் தான் முடியுங்கிற அளவுக்கு அவன் நொந்து போயிட்டான். ஆனாலும் வசனத்தை மறக்கவில்லை. துன்மார்க்கிற கண்ணி வச்சுட்டே இருக்கான். எப்போ விழுவான், எப்பவும் சாவான், எப்பவும் பேர் ஒழியும். ஸ்தோத்திரம், காத்துட்ருக்குறாங்க. துன்மார்க்கிற கண்ணி வச்சு காத்துட்ருக்குறான். ஆனாலும் கட்டளையின் விட்டு நான் வழி தவறவே மாட்டேன். அதெல்லாம் சொல்லுங்கள், வாசனை வாசிங்க, நீங்கள் ரொம்ப உற்சாகமாகிடுவீங்க. ஸ்தோத்திரம். அன்பு சகோதரரே, அன்பு ஊழியரே, ஸ்தோத்திரம். திரு காத்திருப்பான், எப்பண்டா இவர் போவார், எப்பண்டா இவர் ஒழிவார். 111வது வசனம், உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரம், அதான் எனக்கு சுதந்திரம், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. ஒரு தீர்மானம், முடிவு பரியந்த இடைவிடாமடைய பிரமாணங்கள் செய்ய என் இருதயத்தை நான் சாய்த்தேன். அது தீர்மானம். அதுபடி செய்ய எனக்கு உதவி செய்யும் ஜெபம். கர்த்தாவே உதவி செய்யும். நிச்சயமாகவே என் பாடுகள் எல்லாம், ஆமென் ஸ்தோத்திரம், மகிமை, இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எனக்கு இந்த 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 சங்கீத புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும்போது பார்த்தா பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிறைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் இது ஒரு ஊற்றாக இருக்குமோ. பல வசனங்களுக்கு இது ஊற்று. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் ஆண்டவர் அவருக்கு கூடுதலான வெளிச்சத்தை கொடுத்து நம்ம புரிந்து கொள்கிற வார்த்தைகளில் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்துருக்கிறாரு. அதை வாசித்து நான் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் இப்போ உங்களோட கூட பகிர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் இருந்து இன்னும் அந்த காலத்து மக்கள் விளங்கிக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அப்போஸ்தலர்களும் பேசினாங்க. இப்போ நாங்கள் வாசித்து இன்றைக்கு இருக்கிறதான அப்போஸ்தலர்களும் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷகர்களும் போதகர்களும் மேய்ப்பர்களும் அந்த வசனத்தை இன்றைய சூழலில் இருக்கிறவங்களுக்கு புரிந்து கொள்கிற மாதிரி விளக்கி கொடுக்கும்படி கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேச கிடைத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாடுகள் நடுவில் நீங்கள் செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 109 படி வசனத்தை மறக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 110 படி வழிகளை விட்டு வழி தவறாதீங்க. 108 படி உற்சாக பலி செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் தீபம் வெளிச்சம், கையில் இருக்கிற டார்ச் லைட் மாதிரி வேத வசனம். இதை வச்சு பாஸ்டர் பக்கம்தானே தெரியுது, அது போதும். என் ஒரு அடி மாத்திரம் என் முன்னால் காட்டுறேன். ஒன் ஸ்டெப் அட் எ டைம் லார்ட், ஐ வில் ஃபாலோ வேர் எவர் யூ லீட்ஸ் மீ லார்ட். அன்ற என் முன்னே ஓர் அடி மட்டும் காட்டும், நான் நீர் காட்டும் எவ்வளியும் நான் கடந்து செல்ல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 14வது பாகத்தை பார்க்குறோம். அந்த 14வது பாகத்துலேயும் வேத வசனத்தின் மகத்துவம். 119வது சங்கீதம் முழுவதுமே வேத வசனத்தின் மகத்துவத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதுலேயும் பார்த்தாச்சுன்னா வேத வசனம் என்ன செய்தான்? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த வேத வசனம் என்ன செய்தான்? இருளில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தான்? வெளிச்சத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதில் சொல்லுகிறார், நான் மிகவும் உபத்திரவப்படுறேன், என்னை உயிர்ப்பிங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். நம்முடைய வேத வசனத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்ம வேத வசனத்தை நாம் என்ன செய்வோம்? என் துன்மார்க்கர் இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக நமக்கு விரோதிகள் எவ்வளவுதான் நம்ம அழிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற விரோதிகள் இருந்தாலும் சரி, வேத வசனத்தை நாம் படிப்போம், தியானிப்போம். அதன் மேலே நம்ம இருதயத்தை செலுத்துவோம். நம்ம அதை ஒருபோதும் மறக்கக்கூடாதான். நம்ம என்ன செய்யணுமா? உற்சாக பலிகளை தேவனுக்கு நம்ம செலுத்தணுமா? அவருடைய கட்டளைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முடிவு பரியந்தமும் நம்ம அந்த வேத வசனத்தில் இடைவிடாமல் அந்த பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, கிருபை இறக்கம் தான் நல்ல பிதாவே. இந்த நாளில் இந்த வேத வசனத்தை எங்களுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிற இந்த வேத வசனத்தை அந்த இருள் நேரத்திலேயே நாங்கள் கர்த்தா பற்றி கொள்ள கிருபை தாரும். உபத்திரவ நேரத்தில் நம்முடைய வசனத்தினால எங்களை உயிர்ப்பித்தருளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இசப்பா. ஆமென் ஆண்டவரே. உடைய வேதத்தை நாம் மறவாமல் எங்களுடைய இருதயத்தில் வைத்து வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். துன்மார்க்கர் எங்களை கண்ணி வைக்கும் போது நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அவைகளை மறவாமல் இருக்க உதவி செய்யுங்க. எப்பொழுதும் கர்த்தா இந்த வேத வசனத்தின்படியே எங்களை தெளிவுள்ளவர்கள் ஆக்குங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. முடிவறிந்தம் கர்த்தாவை இடைவிடாமல் நம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய எங்களுடைய இருதயத்தை சாய்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.